கிறிஷுக்கு கண் கட்டு பிரிச்சதுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் அதை பார்த்து விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன ரோகிணி, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன், நீ ஏன்னா மறுபடியும் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க, நான் சொன்னதை நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ரோகிணியை சத்தம் போடுறாங்க. அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு, இல்லை ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே துரத்தி விடுறதுக்கு பக்காவாக பிளான் பண்ணியிருந்தேன். நான் பிளான் பண்ண மாதிரியே அவங்களும் ஊருக்கு போகிறக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முத்து தான் வந்து காரியத்துக்கு எடுத்துட்டாரு. என்ன சொல்கிற ரோகிணி அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கவும் ரோகிணி பார்த்தீங்கன்னா மொத்த பழியும் தூக்கி முத்து மலையும் மீனா மலையும் போடுறாங்க. ஆமாம் ஆண்டி, அவங்க ஊருக்கு போகிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இந்த முத்துதான் இருந்துட்டு இன்னி 2 நாள் கழிச்சு திருப்பி வரணும்ல, அதுக்கு பேசாமல் எங்கள் வீட்டிலே இருங்கன்னு சொல்லி இவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் முத்து கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. பத்தாவதுக்கு இந்த மீனாவும் இருந்துட்டு பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி சொன்னதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ரோகிணி மேலே இருக்கிற மொத்த கோவத்தையும் மீனா மேலே கட்டுறாங்க. ஏண்டி மீனா, எதுக்கடி மறுபடியும் இதுல இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, அவங்க ஒன்றும் வரல, நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். இன்னி 2 நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா டென்ஷனாகி கத்தவும் அதை பார்த்த ரோகிணி இருந்துட்டு, ஐயோ நம்ம பேசாமல் இருக்காமல் முத்து மேல் பழியை தூக்கி போட்டோம். இந்த ஆண்டி ஏதோ முத்துக்கிட்ட பேச போய் கடைசியில் கிருஷியோ அம்மா வந்து அவமானப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆண்டி அவங்க 2 நாள் தானே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஆண்டி சின்ன பையன் தானே 2 நாள் தானே பரவாயில்ல இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ விஜயா கேட்குறாங்க, இல்லைம்மா நீயும் மனோஜும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரீங்க, ரூம் இல்லாமல் வெளியே படுத்துட்டு கஷ்டப்படுறீங்களா, உனக்காகத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, பரவாயில்ல ஆண்டி 2 நாள் தானே பரவாயில்ல நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயாவும், சரிம்மா நீயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, அப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் பார்த்தீங்கன்னா கிச்சனில் மீனா வேலை செஞ்சுட்ருக்கோம். முத்து அங்கே வராரு. மீனா, பார்லர் அம்மாவுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதை கேட்டால் மீனா வந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணி வெளியே இருந்து கேட்குறாங்க. அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா வலிஞ்சிக்கிட்டு ரோஹிணி கிட்ட வரவும், அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்க்குறாங்க. அதை பார்த்தா மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோஹிணி நீ வெக்கப்பட்டுட்டு பார்த்தா கூட எனக்கு முறைக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை மனோஜ் நம்ம இப்போ தானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதை நல்லபடியாக முன்னுக்கு கொண்டு வரணும், நம்ம முழு கவனமும் இது மேலே தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜும், ஆமாம் ரோஹிணி நான் எப்படியாவது இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே கிச்சனில் முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க ரோஹிணி பற்றி திடீர்னு அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ முத்து சொல்கிறாரு, இல்லை மீனா இந்த கிறிஷ் வந்து அதுலேருந்து ரோஹிணியோட நடவடிக்கை பார்த்தியா, எப்போவுமே எல்லாத்து மேலே எரிஞ்சு விழுகிற ரோஹிணி இந்த கிறிஷ் மேலே எவ்வளோ பாசம் கட்டினாங்கன்னு பார்த்தியா, அதான் எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட மீனா, அப்படி இல்லைங்க, எல்லா பெண்ணுக்குள்ளேயும் ஒரு தாய்மைங்கிற ஒரு உணர்வு இருக்குது, குழந்தை பெற்றுக்கிட்டா தான் அந்த மாதிரி பாசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன் நானே கிறிஷ்கிட்ட பாசமாக இருக்கேன், எனக்கு குழந்தையாக இருக்குது, அதே மாதிரி தான் ரோஹிணியும். மீனா இப்படி சொன்னதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா மீனாவை ஆச்சரியமே பார்த்துட்ருக்காரு. இந்த பார்லர் அம்மா மீனாவுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணுறாங்க, ஆனாலும் இந்த மீனா பார்த்தீங்கன்னா அந்த பார்லர் அம்மாக்குள்ளே இருக்க நல்ல விஷயத்தை எவ்வளோ பெருமையாக சொல்கிறா அப்படின்னு சொல்லி மீனாவை ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு.